Hi students, நம்ம exercise 3.1ல fifth sum போலாமா? if கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, prove that ரெண்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த if கொடுத்தனால அது given நம்ம எடுத்துக்கலாம். cos power 4 alpha by என்னது cos square beta plus sin power 4 alpha by sin square beta equal to 1. இப்போ இந்த இடத்துல யோசனை கொஞ்சம் பாருங்க, சின்ன க்ளூ என்னன்னா எல்லாமே கொஞ்சம் சயின்ஸ்க்கு மாறுதா. இப்போ நம்ம காசாலாம் நம்ம இப்போ சைனா மாற்ற ட்ரை பண்ணுவோம். சரி, அப்போ காஸ் பவர் 4 இருக்கா, நம்ம காஸ் பவர் 4 என்ன பண்ணலாம், நமக்கு வந்து காஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் தரலாமா? ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்கே கொடுக்குறேன் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர். இது சைன்லாம் அப்படின்ட்டு போட்டோம், ஏன்னா நமக்கு எல்லாமே சைனாக மாறணும். இது ஆல்ரெடி சைன் தான் இருக்கு. இப்போ காஸ் ஸ்கொயர் நிறைய டைம் பார்த்து வச்சுது சைன் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் 1. அப்போ நமக்கு வந்து காஸ் ஸ்கொயர் வேணா நம்ம பண்ணலாம். சைன் ஸ்கொயர் போட்டுனா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆகுமா? அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வந்துடுறீங்க. ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் பண்ணலாம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் இருக்கா, ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோம். அது பீட்டா மாற்றுங்க. இது காசு, ஏன்னா காசு எல்லாம் சைனாக மாற்றிடணும் நம்ம எல்லாத்தையும். அப்போ 1 மைனஸ்னு வரும், சைன் ஸ்கொயர் பீட்டான்னு வந்துடும் ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா. இது அப்படியே போட்டோம். சரிங்களா? சைன் நம்ம அப்படியே இருந்துட்டோம், ஏன்னா ஆன்சர் நம்ம எல்லாமே சைனாக மாறி இருக்கு. இப்போ ஏதாச்சும் பண்ணிக்கலாமா? 1 மைனஸ்னு வரும் சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டுன்னு வரும் சைன் ஸ்கொயர் பீட்டா வந்துருமா? இப்போ நமக்கு தெரியல இந்த 1 இந்த எல்சிஎம் இந்த டினாமினேட்டர் டிவைட் பண்ணுவீங்க. ஆனால் நான் எது ஆன்சர் வரும், நமக்கு சைன் ஸ்கொயர் பீட்டா ஆன்சர் வரும் இல்லையா? இது கேன்சல் ஆகிட்டு வரும். அதாவது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், சைன் ஸ்கொயர் பீட்டா வரும். இதை நம்ம மேலே மல்டி பண்ணிக்கலாம் நீங்க. அப்போ 1 மைனஸ் இதை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இது பி ஸ்கொயர் வரும் சைன் பவர் 4 ஆல்ஃபா வந்துடுமா? மைனஸ் 2ab. அப்போ 2 இன்ட்டு a1 தான், அது விட்டுலாம் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. சரிங்களா? இது எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்ட்டுன்னு வருது, இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பிளஸ், இந்த பிளஸ் போட்டுச்சா? அடுத்து நம்ம வந்து எல்சிஎம் இந்த டினாமினேட்டர் டிவைட் பண்ணா சைன் ஸ்கொயர் பீட்டா கேன்சல் ஆகிடும். எது ஆன்சர் வரும்? சைன் ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஆன்சர் வரும். அதை மேலே மல்டி பண்ணீங்களா? அப்போ சைன் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டுனது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இக்கிட்ட 1. இது கிராஸ் பண்ணலாமா? இங்கே நம்ம இந்த சைன் ஸ்கொயர் மல்டி பண்ணுங்க, சைன் ஸ்கொயர் பீட்டாவில் உள்ள மல்டி பண்ணுங்க. 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் இது சைன் பவர் 4 சைன் பவர் ஸ்கொயரா, அப்போ அந்த சைன் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸா பிளஸ் இன்ட்டு மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. அதே இங்கே மல்டி பண்ணுங்களா? 1 இன்ட்டு சைன் பவர் 4 ஆல்ஃபா sin power 4 alpha minus sin power 4 alpha into sin square beta equal to இந்த equal போடுறேன் இங்க கொடுக்குறேன். சரிங்களா? equal to இங்க கிராஸ் பண்ண வரும் sin square beta இங்க மல்டி பண்ணிடுறேன். சரிங்களா? உள்ள மல்டி பண்ணி கொண்டு வந்துடுறேன். மைனஸ் இந்த sin power 4 beta ஆகிடும். சரிங்களா? இப்போ எது நம்ம கேன்சல் பண்ணலாங்களா? இந்த மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டாவும் பிளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா கேன்சல் ஆகிடுமா? அப்போ இந்த பக்கம் என்ன பாருங்க, சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் இந்த 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. அது இங்கே இருக்கு பிளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா இருக்கா? சரிங்களா? இப்போ நம்ம வந்து சைன் ஸ்கொயர் பீட்டா இந்த பக்கம் கொண்டு வரலாமா? மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் என்னது சைன் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 0 ஆகிடுமா? எது கேன்சல்? நமக்கு இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவும் இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குன்னா சைன் பவர் 4 ஆல்ஃபா பிளஸ் என்னது சைன் பவர் 4 பீட்டா இங்கே இருக்குமா? இந்த மைனஸ் 2 இருக்குல்ல, அந்த பக்கம் கொண்டு போயிங்க. அப்போ 2 ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இதுதான் நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் சப்டிஷன் இல்லை
ப்ரூஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான். சரிங்களா? அப்போ என்ஸ் சப்டிஷன் ஒன்று எடுத்துக்கலாம். ப்ரூவ்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். நமக்கு செகண்ட் ஒன் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஓகேங்களா? டு ப்ரூவ். என்ன ப்ரூஃப் நமக்கு வந்து cos power 4 beta by cos square alpha plus sin power 4 beta by என்னது sin square alpha equal to 1. அதாவது இங்க கிவன்ல பாருங்களா, இங்க cos power 4 alpha தான், இங்க 4 beta இருக்கு. cos square beta னா இங்க ஆல்பா இருக்கு, இங்க ஆல்பாத்துல பீட்டா இருக்கு, பீட்டாத்துல ஆல்பா இருக்கு. சரிங்களா? அப்படியே நமக்கு அந்த பீட்டா ஆல்பா மாறுது. எல்லாம் அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஃப்ரம் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணி ஆல்ரெடி இல்லையா, அது அப்படியே எடுத்துக்கலாம். சொல்யூஷன் எடுத்துக்கலாம். sin power 4 alpha plus sin power 4 beta equal to 2 என்னது sin square alpha sin square beta. இது இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ sin power 4 alpha plus என்னது sin power 4 beta மைனஸ் ஆகும் 2 sin square alpha sin square beta ஆகுமா? இப்போ பாருங்களா, இது என்ன பண்ணலாம், நமக்கு sin square alpha ஹோல் ஸ்கொயர் தரலாமா? அது இது என்ன பண்ணலாம், நமக்கு sin square beta ஹோல் ஸ்கொயர். நான் பவர் 4ல இப்போ 2 sin square alpha sin square beta. இதை நான் சொல்லலாம் a square plus b square minus 2ab. அப்ப a minus b whole square a வேல்யூ sin square alpha minus இந்த sin square beta equal to 0. அப்ப sin square alpha equal to வரும் sin square beta வந்துரும். ஓகேங்களா? நம்ம sin square alpha பத்தி நம்மலாம் நீங்க sin square beta நீங்க போடலாம். ஓகேவா? சும்மா ஒரு 2 வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பண்ணலாம், இதை sin square alpha நம்ம என்ன பண்ணலாம், 1 minus cos square போடலாம் இல்லையா? 1 minus cos square. இது என்ன பண்ணலாம், 1 minus cos square beta போலாமா? இப்போ இதில் பாருங்களா, நமக்கு இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகும் இல்லையா? மைனஸ் 1 கொண்டு இது மைனஸ் காஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கும். இந்த 1 கேன்சலா? அப்போ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கா? இதையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஆன்சர் பண்ணலாம் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், அவங்க கிவன் கொடுத்தாங்க, அந்த கிவன் சம் போறேன். கிவன் என்ன கொடுத்தாங்க, கிவன் பார்த்தீங்கன்னா இது அப்படியே மாறிந்ததுல. அப்போ காஸ் பவர் 4 ஆல்ஃபா பை என்னது காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் sin power 4 alpha by sin square beta equal to 1 இருந்ததா? இப்போ நான் இது என்ன பண்ணேன்னா cos power 4 அப்படின்னா cos square alpha whole square தரலாமா plus cos square beta plus அதே மாதிரி என்ன பண்ணலாம் sin square alpha whole square by sin square beta தரலாமா equal to 1. இது நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, since sin square alpha equal to sin square beta and cos square alpha equal to cos square beta நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 2 and 3 கூட சொல்லலாம். 2 and 3 from 2 and 3 இருந்து நமக்கு தெரியாது. அப்போ therefore இதை மாத்திருங்க. இப்போ cos square alpha நான் cos square போடலாமா? இப்போ cos square beta whole square by இதை என்ன பண்ணலாம், cos square alpha மாத்திக்கணும். அது பீட்டாலும் ஆல்ஃபா பீட்டால் தான். sin square என்னது beta whole square by sin square alpha equal to 1. என்ன பார்க்கலாம், cos power 4 beta by cos square alpha plus என்னது sin power 4 beta by என்னது sin square alpha equal to 1. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா? MC புரியுதானே? இங்க பார்த்துங்க. இதான் ப்ரூஃப் இல்லையா, cos power 4 beta by cos square alpha.